श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलम् इन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोद निराकरणमस्तनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ अथ षष्ठः खण्डः। इयमेव ऋगग्निः सामतदेतत् एतस्यां ऋज्यध्यूढं साम तस्मात् ऋज्यध्यूढं साम गीयत इयमेव साग्निः अमस्तत्साम। अन्तरिक्षमेव ऋग्वायुः साम तदेतत् एतस्यां ऋज्यध्यूढं साम तस्मात् ऋज्यध्यूढं साम गीयते अन्तरिक्षमेव सा वायुरमस्तत्साम। द्यौरेव ऋग् आदित्यः साम तदेतदेतस्य एतस्यां ऋज्यध्यूढं साम तस्मात् ऋज्यध्यूढं साम गीयते द्यौरेव सादित्यो अमः तत्साम। नक्षत्राणि एव ऋक् चन्द्रमाः साम तदेतदेतस्यां ऋज्यध्यूढं साम तस्मात् ऋज्यध्यूढं साम गीयते नक्षत्राण्येव सा चन्द्रमा अमस्तत्साम। अत यतेतदादित्यस्य शुक्लम्भाः सैव ऋग् अत यन्नीलं परः कृष्णं तत्साम तदेतदेतस्यां ऋज्यध्यूढं साम तस्मात् ऋज्यध्यूढं साम गीयते। अत यदि एव एतदादित्यस्य शुक्लम्भाः सैव सा अथ यन्नीलं परः कृष्णं तदमः तत्सामाथ एषोऽन्तरादित्ये हिरण्मयः पुरुषः दृश्यते हिरण्यश्मश्रुः हिरण्यकेशः आप्राणखात् सर्व एव सुवर्णः। अथ इदानीं सर्वफलसम्पत्त्यर्थम् उद्गीतस्य उपासनान्तरं विदिच्यते। உத்கீத உபாசனம் ஒவ்வொன்றா சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. 5வது கண்டத்தில் சூரியனை உபாசிக்கிறது சொல்லப்பட்டு ஆதித்ய உத்கீதா ஏஷ பிரணவः ஓமிதி ஏஷ ஸ்வரன்னேதி. சூரியனை உபாசிக்கும் பொழுது ரஷ்மியோட சேர்த்து கிரணங்களோட சேர்த்து உபாசிக்கணும் என்பதெல்லாம் போன அத்தியாயத்தில் போன கண்டத்தில் சொல்லப்பட்டு பிரதமோத்தியாயத்தில். இப்போ அதே உத்கீதமாகிய ஓம்காரத்தினுடைய மற்றொரு விதமான உபாசனம் இந்த கண்டத்தில் சொல்லப்படுறது.
இந்த உத்கீதம்ங்கிறது தான் ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய பிரணவம், சாமவேதத்தில் உத்கீதம்னு சொல்லப்படக்கூடிய ஓம்காரம் அப்படிங்கிறதெல்லாம் போன கண்டங்களில் பார்த்தோம். இங்க திருப்பியும் ஒரு விதமான மெடிடேஷன் தான் சொல்லப்படுறது. உருவகப்படுத்தி சாமத்தையும் ரிக்கியும் சம்பந்தப்படுத்தி எப்படி ஒரு உபாசனை பண்ணலாம் அப்படிங்கிறத எங்க ஸ்ருதி காண்பிக்கிறது. இயமேவ ரிக்கு அக்னிஹி சாமஹா ததேதத் ஏதஸ்யாம் ரிச்சி அத்யூடகும் சாமா தஸ்மாத் ரிச்சி அத்யூடகும் சாமகீயதே இயமேவ சா அக்னிஹி அமஹா தத் சாமா. இயமேவ ரிக்கு அக்னிஹி சாமஹா. இதுதான் ரிக். ரிக்குனா என்னன்னு பார்த்தோம். சந்தஸ். ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கு ரிக்குன்னு பேர். ரிக்வேதத்தில் தான் இருக்கணும்னு இல்லை, ஸ்பெசிஃபிக் சந்தஸோட இருக்கக்கூடிய மீட்டரில் இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கு ரிக்குன்னு பேர். அந்த ரிக்கையே கானமாக பாடும் பொழுது சாமம்னு பெயர். அது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அதை ஆதாரமாக வச்சுண்டு இயமேவ இருக்கு, இதுதான் இருக்கு. அப்போ இந்த இதுதான்னா எது அப்படின்னா அடுத்ததா என்ன சொல்றதோ அதை வச்சு இந்த இதுங்கிறதுக்கு அர்த்தம் பண்றார் பாஷ்யக்காரர். அக்னி சாமஹா, அக்னி சாமமாக இருக்கு. அப்போ இதுதான் இருக்கு, இதுக்கு மேல இருக்கிற அக்னி சாமமாக இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இந்த இயம் அப்படிங்கிறத பிருத்திவி, பூமி தான் இங்க ரிக்காக எடுத்துக்கொள்ளப்படுறது. அப்படின்னு ரிச்சி பிருத்திவி திருஷ்டி காரியா. பிருத்திவியாக ரிக்கை பார். ஏன்னா இதெல்லாம் கான்டம்ப்ளேஷன் தானே, மெடிடேஷன் தான். பூமி பிருத்திவிக்கு மேல அக்னி இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு சாம உத்காதா அவனுக்கு நேர நடந்து கொண்டிருக்கின்ற யஜ்ஞத்தை பார்த்து தானே உபாசனை பண்ண போறான். அப்போ அந்த யஜ்ஞம் நடந்துட்டு இருக்குங்கிற பொழுது அவன் கண்ணுக்கு நேர பிருத்திவி தெரியறது, அங்க ஒரு அக்னி ஃபயர் தெரியறது, ஃபயர் ரிச்சுவல் நடக்கிறது. அந்த இடத்துலயே உபாசனை பண்ண சொல்லி ஸ்ருதி சொல்றது. வேற ஏதோ ஒன்றுத்த தியானம் பண்றதை விட கண்ணுக்கு நேரம் இருக்கிற விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. கீழே ஒரு பிருத்திவி இருக்கு, அதுக்கு மேல ஒரு அக்னி எரிஞ்சுன்னு இருக்கு. இந்த பிருத்திவி இருக்கு, மேல இருக்கிற அக்னி சாமம். ஏன்னா சாமம் ரிக்கு ஆசிரயிச்சு தானே இருக்கு. ரிக்குல கானமாக பாடும் பொழுது அது சாமம் ஆகிறது. அப்போ சாமம் எது மேல உட்காண்டிருக்கு? ரிக்கு மேல தானே உட்காண்டிருக்கு. எப்படி இங்க அக்னியானது பூமி மேல உட்காண்டிருக்கோ அந்த மாதிரி சாமமானது ரிக்கு மேல உட்காண்டிருக்கு. அப்படிங்கிறதுனால என்ன ஸ்ருதியே சொல்றது, ததேதத்து அஸ்யாம் ரிச்சி அத்யூடம். அத்யூடம்னா மேல ஏறி உட்காண்டிருக்குன்னு அர்த்தம். ஏதஸ்யாம் ரிச்சி, ரிக்குக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த சாமம். சாம ததேதத்து ஏதஸ்யாம் ரிச்சி அத்யூடகும் சாம தஸ்மாத் ரிச்சி அத்யூடகும் சாம கீயதே இயமேவ சா அக்னிஹி அமஹா தத் சாம. இந்த சாம அப்படிங்கிறதையும் ரெண்டா பிரிக்கிறது ஸ்ருதி. சா அப்படின்னு ஒன்று, அம அப்படின்னு. எப்படி ஏற்கனவே உத்து கா
கி அத அப்படிலாம் பிரித்து தான் அங்கே இந்த இடத்துல சா அம அப்படின்னு பிரிக்கிறது. இயமேவ சா அக்னிஹி அமஹா தத் சாம. இந்த பிருத்திவி தான் சா, அக்னி அம. மா மானா கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கு போற அனலம்ன்றதுக்கு அம்மான்னு ஒரு பெயர் வச்சிருக்கு ஸ்ருதி. வேண்டாம்னே சொல்லாது அக்னி. எவ்வளோ இந்தனம் போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனால அம்மா. இது ரெண்டும் சேர்ந்து சாமா அப்படிங்கிறது, ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுக்கே சாமன்னு பேரு. முதல்ல சாமம்ங்கிறது அக்னி தான், ரிக்கு தான் பிருத்திவின்னு சொல்லிட்டு, இப்போ பிருத்திவி அக்னி ரெண்டும் சேர்ந்தே சாம அப்படின்னு சொல்றது. இயமேவசா அக்னிஹி அமஹா. இதுதான் பாஷ்யக்காரர் சொல்ல போறார். இப்போ பார்ப்போம். இயமேவ பிருத்திவி இருக்கு, ரிச்சி பிருத்திவி திருஷ்டி காரியா. நீ இப்போ எதிர்க்க ஒரு யஜ்ஞம் நடக்கிறத பார்க்குறியே, அதில் அந்த தியானத்தை பண்ணு. நீ சாமம் பாடிண்டே வெறும்ன சாமகானம் பண்ணுறதோடு இல்லாமல், அந்த சாமகானம் பண்ணும் பொழுது ஒரு தியானத்தையும் சேர்த்து கொடுக்கறது. அதான் உபாசனை. சாமத்து வழியாக இந்த சமஷ்டி பிரம்மத்தை பார்க்கறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது. ஏன் இந்த தியானம் பண்ணுறோம்? கலெக்டிவாக ஒரே பரமாத்மா தான் அப்படிங்கிற ஒரு தியானம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஹரைசான் ப்ராடன் பண்ணுது. வே டு லுக் அட் திங்ஸ் மாறும். அதுக்காக இந்த உபாசனங்கள் சொல்லப்படுறது. சாதாரணமாக நானாத்வ ஜெகத்தில் பலவாக இருக்கக்கூடிய உலகத்தில் உழண்டுன்னு இருக்கும் பொழுது நேரடியாக பிரம்ம ஜானம்ங்கிறது பாசிபிள் இல்லை. அதனால் இந்த சமஷ்டியாக இருக்கக்கூடிய இந்த விராட் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறத முதல்ல சொல்கிறது. அதனால தான் உபாசனைகள் உபனிஷத்துகளினுடைய ஆரம்பத்தில் இருக்குங்கிறத பார்த்தோம். இயமேவ பிருத்திவி இருக்கு. அப்போ நீ என்ன தியானம் பண்ணு? உனக்கு நேரம் அந்த பூமி இருக்கே, அதுவே இருக்கு. ரிச்சி ரிச்சி பிருத்திவி திருஷ்டி காரியா. பூமியில் பூமி திருஷ்டிய ரிக்கில் பார். ரிக்கு தான் இந்த பூமி அப்படின்னு பார். இல்லை பூமி தான் இந்த இருக்கு அப்படின்னு பார். ஏதோ ஒன்று. ததா அக்னி சாமா சாம்னி அக்னி திருஷ்டி காரியா. அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்க யஜ்ஞத்தில் அக்னி, அதுவே சாமம். சாமத்தில் அக்னி திருஷ்டி. இப்போ கண்ணை மூடிண்டோன்னா சாமகானம் பண்ணுறோம். அந்த சாமமானது ரிக்கு மேலே உட்காண்டிருக்கு அப்படிங்கிறத எப்படி தியானம் பண்ணுற? அக்னி பூமி மேலே எப்படி எரியறதோ அந்த மாதிரி இந்த சாமகானமானது ரிக்கு மேலே உட்காந்து எரிஞ்சின்னு இருக்கு அப்படின்னு தியானிக்கணும். கதம் பிருத்திவி அக்னியோஹோ ரிக் சாமத்துவம். எப்படி பிருத்திவி அக்னி ரிக் சாமம் மாதிரி உச்சியதே ததேதத் அக்னியாக்கியம் சாம ஏதஸ்யாம் பிருத்திவ்யாம் ரிச்சி அத்யூடம் அதிகதம் உபரிபாவேன ஸ்திதம் இத்யர்த்தः. எப்படி அக்னியும் பிருத்திவியும் சாமமும் இருக்கும் மாதிரின்னு தியானம் பண்ண முடியும்னா, எப்படி அக்னி பிருத்திவி மேலே உட்கார்ந்துன்னு இருக்கோ அந்த மாதிரி சாமமும் ரிக்கு மேலே உட்கார்ந்துன்னு இருக்கு. உபரிபாவேன ஸ்திதம். அதனால நீ அதை அப்படி தியானம் பண்ணலாம், கஷ்டம் கிடையாதுங்கிற. ரிச்சி இவ சாம தஸ்மாத் அத்தஹ ஏவ காரணாத் ரிச்சி அத்யூடமேவ சாம கீயத்தே இதானீமபி சாமகைஹி. சாமகானி கானம் பண்றவா என்ன பண்றா?
ரிக்க எடுத்து அது மேலதான் சாமத்தை பாடுறா. ரிக்கு தான் சாமத்துக்கு ஆதாரம் அப்படிங்கிறதுனால ரிக்குக்கு மேல சாமம் உட்கார்ந்துருக்குன்னு எடுத்துக்கோ. யதாச்ச ரிக் சாமனி ந அத்யந்தம் பின்னே அந்யோன்யம் ததா ஏதௌ பிருத்திவி அக்னி கதம். இன்னும் கூட ஒரு படி மேல போறது ஸ்ருதிங்கிறதுனால ரிக்கு வேற சாமம் வேற இல்லை. அத்தியந்தம் ந பின்னம், பின்னே ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்ட் தான். அத மாதிரி தான் பிருத்திவியும் அக்னியும். அப்படிதானே? அக்னி எரியறதுன்னா எது எது அதுக்கு இந்தனம், எதுல எந்த ஃபியூவல்ல எரியறது? பிருத்திவியில இருக்கிற ஒரு ஃபியூவல் தான் அக்னியாக எரிஞ்சுன்னு இருக்கு. சமித்த போடுறோம், நெய் ஊத்துறோம், ஆஜ்யம் விராட்டி போடுறோம். இதெல்லாம் என்ன? பிருத்திவியில தானே சேர்த்தி. பிருத்திவினா எனி கைண்ட் ஆஃப் சாலிட், லிக்விட் எல்லாம் சேர்த்தி. அப்போ அக்னிங்கிறதே என்ன? பிருத்திவியினுடைய ஒரு அங்கம்தான், ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லையா? அப்படிங்கிற பொழுது அது ரெண்டும் அந்யோன்யம் தான். அதே மாதிரி தான் ரிக்கு சாமமும் இல்லையா? சாமத்துக்குள்ளேயே ரிக்கு அடங்கி போயிடுது. ரிக்கு பிளஸ் கானம் தான் சாமம். அது மாதிரி எர்த்து பிளஸ் அந்த லேட்டன் ஹீட்டினுடைய ஆவிர்பவனம் தானே ஃபயர். ஏற்கனவே லேட்டண்டா இருக்கிற ஹீட்டு நம்ம கிளப்பி விட்டோம்னா அது எர்த்தை பேர்ன் பண்றது. அப்போ எர்த்தினுடைய ஒரு ஸ்டேட்டாக தான் ஃபயர் இருக்கு. அத மாதிரி ரிக்கினுடைய ஒரு ஸ்டேட்டாக தான் சாமம் இருக்கு. பட் ரிக்குக்கு மேல கொஞ்சம் அடிஷன் இருக்கு, கானம். அந்த மாதிரி இங்க பிருத்திவிக்கு மேல ஒரு பர்னிங் எனர்ஜி ஆட் ஆகுது. அதனால ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு தாத்பரியத்தையும் இங்க ஸ்ருதியே சொல்லுது. அப்படி தியானிக்கலாம் அப்படின்னு. யதாச்ச ரிக் சாமனி ந அத்தியந்தம் பின்னே அந்யோன்யம் ததா ஏதௌ பிருத்திவி அக்னி. அது எப்படி? கதம்? இயமேவ பிருத்திவி சா சாமநாமார்த்த சப்தவாச்யா இதரார்த்த சப்தவாச்சிய அக்னிஹ அமஹா. இந்த சாம அப்படிங்கிற பதத்திலேயே சா அமன்னு பிரிச்சேன்னா சான்றது பிருத்திவி, அமங்கிறது அக்னி. அப்போ சாமன்னு சொல்லும் பொழுது பிருத்திவி அக்னி ரெண்டுமே வந்துடுறது. சாமத்திலேயே இது வந்துடுறது. சாமத்திலேயே எப்படி ரிக்கு வருதோ அந்த மாதிரி பிருத்திவியும் அக்னியும் சாமத்துல வந்துடுறது. ஏதத்து ததேதத்து பிருத்திவி அக்னி துவயம் சாம ஏக சப்தாபிதேயத்துவமாபன்னம். பிருத்திவி அக்னின்னு ரெண்டு இருந்தாலும் சாமன்னு ஒரே வார்த்தையில அது வந்துடுது. ஏன்னா சால பிருத்திவி அடங்கிடுத்து, அமல அக்னி அடங்கிடுத்து. அதனால ரெண்டும் ஒண்ணுதான். அதை ஜாயிண்ட்னு சொல்ல போறது பின்னாடி. அந்த பரமபுருஷனுடைய ஒரு சம்பந்தமாக எப்படி பிருத்திவியும் அக்னியும் இருக்கோ அந்த மாதிரி சாமமும் இருக்கு. தஸ்மான்ன அந்யோன்யம் பின்னம் பிருத்திவி அக்னி துவயம் நித்திய சம்ஸ்லிஷ்டம் ரிக் சாமனி இவ. அதனால ரெண்டும் பின்னம் கிடையாது. பிருத்திவியும் அக்னியும் பின்னம் கிடையாது, ரிக்கும் சாமமும் பின்னம் கிடையாது. நித்திய சம்ஸ்லிஷ்ட ரிக் சாமனி, எப்பவுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ரிக் சாமம் மாதிரி. ரிக்கு சொல்லும் பொழுது சாமம் வரப்போறது இல்லை. ஆனா சாமத்துல ரிக்கு இருக்கு. பிருத்திவியில அக்னி கிடையாது, ஆனா அக்னியில பிருத்திவி இருக்கு. அதனால சாமன்னு சொல்லும் பொழுதுதான் அதுல சாவும் இருக்கு, அமாவும் இருக்கு. ரிக்குன்னு சொல்லும் பொழுது அது இல்லை இல்லையா? சோ எல்லாம் சேர்ந்து இருக்கிற தன்மை சாமத்துல இருக்கு. துவைத்தமாக இருந்து ஏக்கமாக இருக்கு. ரெண்டாக தெரிஞ்சாலும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற தன்மை சாமத்துல வருது, அது ரிக்குல வரல. அதனாலதான் சாமத்தை தியானம் பண்ணுன்னு சொல்றது ஸ்ருதி. பிருத்திவி தனியா அக்னி தனியா தெரிஞ்சாலும் அக்னியிலையும் பிருத்திவி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறது இல்லையோ.
அந்த மாதிரி சாமத்துல ரிக் இருக்கு. சாமன்னு சொல்லும் பொழுது எல்லாம் இன்க்ளூட் ஆயிடுத்து அதுக்குள்ள. அதனால நித்திய சம்சுலிஷ்டம் அப்படின்னு சொல்றார். தஸ்மாச்ச பிருத்திவி அக்னியோஹோ ரிக் சாமத்வமித்யர்த்தः. सामाक्षरयोः पृथिवी अग्निदृष्टि विधानार्थम् इयमेव सा अग्निः अमः इयमेव सा अग्निः अमः इति केचित्. இன்னொரு ஆல்டர்னேட் இதுவும் கொடுக்குறார். இந்த மாதிரி வந்து ரெண்டும் சேர்ந்து ஒன்றுத்துல தான் இருக்குன்னு அப்படி நம்ம பண்ற மாதிரி அர்த்தம் பண்ண வேண்டியதும் இல்லை. ஆல்டர்னேட் அர்த்தம் என்னன்னா, சாமன்ற அந்த 2 அக்ஷரத்துல நீ தியானம் பண்ணு. சால பிருத்திவியையும் அமல அக்னியையும் தியானம் பண்ணுன்னு தான் சொல்றது இங்க. ரெண்டும் சேர்ந்து ஒண்ணா இருக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு இன்னொரு ஒரு பாட்டாந்தரம் இருக்கு. அதுவும் சரிதான்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறார். அப்போ பிருத்திவி, பிருத்திவி மேல அக்னி, அது மாதிரி சா, அதுக்கு மேல அம அப்படின்ற சாம பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி இன்னொரு 4-5 தியானங்களை இங்க சொல்றது. அந்தரிக்ஷமேவருக்கு வாயு சாமஹா. அந்தரிக்ஷம் ரிக். அந்தரிக்ஷம்னா ஸ்பேஸ். ஸ்பேஸை வந்து இருக்குன்னு தியானம் பண்ணு. ஸ்பேஸில் என்ன இருக்கு? வாயு இருக்கு. விண்டு, ஏர், அட்மாஸ்பியர் என்ன வேணா எடுத்துக்கலாம். ஸ்பேஸ்னா அவுட்டர் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் சொல்லலை. ஜென்ரல் இப்போ இங்கே இருக்கோ இல்லையோ, இந்த இந்த 2 கைக்கு நடுவில் இருக்கிறது ஸ்பேஸ், அவ்வளோதான். ஏன்னா நம்ம இங்கிலீஷில் ஸ்பேஸ்னா ஏதோ இந்த ராக்கெட்லாம் போகிற இடத்த நினச்சிப்போம். அதுக்காக சொல்கிறேன். ஸ்பேஸுங்கிறது எனி, இப்போ வாட் எவர் அகாமடேட்ஸ், விஷயங்களை அகாமடேட் பண்ணக்கூடிய அந்த டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட் ஸ்பேஸுங்கிறோம், அவ்வளோதான். அதுதான் அந்தரிக்ஷம். அந்தரிக்ஷம்னா எங்கேயோ வெளியில் இருக்கிற அவுட்டர் ஸ்பேஸ், அதை நம்ம நினச்சிக்க வேண்டியதில்லை. இங்கே வந்து வெறும் ஸ்பேஸ் தான். இப்போ நம்மக்கிட்ட இருக்கேன், நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அது ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸில் என்ன இருக்கு? வாயு இருக்கு. அந்தரிக்ஷமேவ இருக்கு வாயு சாமஹா. வாயு வந்து அந்தரிக்ஷத்துல தான் உட்கார்ந்து ஆகணும். ஸ்பேஸ்ல தான் ஏர், விண்ட் எல்லாம் இருந்தாகணும். ஃபயர்ல வந்து சாலிட் மாதிரி இங்க வாயுல ஸ்பேஸ் இருக்கு. அதனால வாயுவே சாம ஆயிடுறது. சாங்கிறது அந்தரிக்ஷம், அமாங்கிறது வாயு. அதான் சொல்ல போறது இங்க. ததேதது ஏதஸ்யாம் ரிச்சி அத்தியூடகும் சாம. எப்படி வந்து ரிக்குக்கு மேல சாமம் ஏறி உட்காண்டிருக்கோ, அந்த மாதிரி அந்தரிக்ஷத்துக்கு மேல வாயு உட்காண்டிருக்கு. தஸ்மாத் ரிச்சி அத்தியூடம் சாம கீயதே அந்தரிக்ஷமேவ சா வாயு அமஹா தத் சாம. அப்போ அப்படி தியானம் பண்ணணும். அந்தரிக்ஷம் ஸ்பேஸ் தான் சா. அதுல இருக்கிற விண்டுன்னு எடுத்துக்கலாம், ஏர்னு எடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று. அது வந்து சாம. அதனால ரெண்டுமே அதுல இருக்கு. வாயுல ஸ்பேஸும் இருக்கு, வாயுவும் இருக்கு. சாமத்துல ரிக்கும் இருக்கு. விஷுவலைஸ் பண்ணலாம். ஏன் அவன் கண்ணுக்கு அடிக்கிறதும் தெரியாது. ஸோ அப்போ என்ன தியானம் பண்றான்? அந்த காத்து ஸ்பேஸ்ல உட்காண்டிருக்கு. எப்படி சாமம் எப்படி ரிக்கில் உட்காண்டிருக்கோ அது மாதிரி. அப்படி அந்தரிக்ஷமேவருக்கு வாயு சாம இத்தியாதி பூர்வவத். இது 2வது தியானம். 3வது தியௌரேவருக்கு ஆதித்ய சாமஹா ததேதத் ஏதஸ்யாம் ரிஜி அத்யூடகும் சாம தஸ்மாத் ரிஜி அத்யூடகும் சாம கீயதே தியௌரேவ சா ஆதித்யः அமஹா தத் சாம. தியௌ தியுர்லோகம், தியோதனம்னா ஹெவன்னு சொல்லலாம், ஸ்வர்கலோகங்கள்.
அதுல தான் ஆதித்யன் இருக்கு அப்படின்னு நம்ம பௌராணிக திருஷ்டி. தியௌர்லோகத்துல ஆதித்யன் இருக்கு. தியோதனம்னு எடுத்துட்டா பிரகாசிக்கின்ற லோகம்னு எடுத்துக்கலாம். பிரகாசிக்கின்ற லோகங்கள் நமக்கு மேல இருக்கு. இங்கேருந்து நம்ம இதெல்லாம் லிட்ரலி நம்ம எர்த்த வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் அங்க உட்கார்ந்து அப்சர்வ் பண்ற மாதிரி தான் பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது தியௌர்லோகத்துக்கு மேல ஆதித்யன் இருக்கு. அப்படி உட்கார்ந்து இருக்கிறதுனால தியௌஹு இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற ஆதித்யன் சாமா. இல்லைன்னா ஆதித்யனுக்குள்ளேயே தியௌஹும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறதுனால அங்கேயும் தியௌ சா ஆதித்ய அமா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து திருப்பியும் இது ரெண்டும் சேர்ந்தது தான். சாமம் எப்படி ரிக்கோட சேர்ந்திருக்கோ அதே மாதிரி ஆதித்யன் தியௌர்லோகத்தோட சேர்ந்திருக்கு அப்படின்னு அங்கேயும் தியானம் பண்ணலாம். இதுவுமே உத்கானம் பண்றவன் வந்து பார்த்து சூரியனை பார்த்து தியானம் பண்ணலாம் இல்லையா? மேல தியௌர்லோகம் இருக்கு, அதுக்கு மேல சூரியன் உட்கார்ந்துருக்கு. எப்படி சாமம் இருக்கு மேல உட்கார்ந்துருக்கோ அந்த மாதிரி அப்படின்னு. அடுத்ததாக நட்சத்திரம் சந்திரமா. இதெல்லாம் வந்து சேட்டலைட்ஸ். நட்சத்திரத்தையும் அதுவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு லூமினஸ் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அதர் தேன் சன். மற்ற லூமினஸ் வேர்ல்டு எல்லாத்தையும் நட்சத்திரமாக, நட்சத்திர லோகத்துல தான் சந்திரமா அதிபதினு பொதுவாக நம்மளோட புராணங்கள் பார்க்கறது. அதனால இங்க ஸ்ருதி அப்படிதான் சொல்றது. நக்ஷத்ராணி ஏவருக்கு சந்திரமா சாம ததேதத் ஏதஸ்யாம் ரிச்சி அத்யூடம் சாம தஸ்மாத் ரிச்சி அத்யூடம் சாம கீயதே நக்ஷத்ராணி ஏவ சா சந்திரமா அமா நக்ஷத்ராணி ஏவ சா சந்திரமா அமஹா தத் சாம. ஸ்டார்ஸ் எல்லாம் சன்னு மூணுங்கிறது வெறும் சேட்டலைட் அந்த அளவுக்குலாம் போக வேண்டியதில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளாட் எர்த்துலேருந்து மேலே பார்த்து நம்ம தியானம் பண்ணுறதுக்கு சொல்லப்படுறது தான் இது. ஸோ சூரியனையும் தியௌர்லோகத்தையும் தனியாக பிரிச்சாச்சு. சந்திரமாவையும் நட்சத்திரங்களையும் ஒரு செட்டு. அதில் நட்சத்திரங்கள் லோகத்தில் சந்திரமா மேலே உட்காண்டிருக்கு அப்படின்னு நம்மளுடைய தியானம். நட்சத்திராணி ஏவ இருக்கு, சந்திரமா சாம. ருக்காக நட்சத்திரங்களும் சந்திரமா மூன் வந்து சாமமாகவும் அது மேல இருக்கு. ததேதது ஏதஸ்யாம் ரிச்சி அத்யூடம் சாம. ரிக்குக்கு மேல எப்படி சாமம் உட்காண்டிருக்கோ அந்த மாதிரி நக்ஷத்ராணி ஏவ சா சந்திரமா அமஹ. நக்ஷத்ராணாம் அதிபதி சந்திரமா அத்தஹா ச சாமா அப்படின்ட்டார். நட்சத்திரங்களுக்கு அதிபதி சந்திரன். சரி, அடுத்தது இன்னும் ஒரு தியானம். இது சூரியனுக்கு இப்போ வந்து இந்த இந்த 4 ரிக்குக்கும் மாறி வேற ஒன்று வருது இங்க. அத யதேதத் ஆதித்யஸ்ய சுக்லம் பாஹ சயேவ ருக்கு அத என் நீலம் பரஹா கிருஷ்ணம் தத் சாம ததேததேதஸ்யாம் ரிச்சி அத்யூடகும் சாம தஸ்மாத் ரிச்சி அத்யூடகும் சாம கீயதே. இதோட இந்த அத்யூடம் விஷயம் முடியறது. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்றது விஷயம் என்னன்னா, சூரியன்ல வந்து ஒரு கருப்பு இருக்கு. ஆதித்யஸ்ய சுக்லம் வெளவெளேர்னு இருக்கிற சூரியனுடைய பிரகாசம் இருக்கே பாஹா என்ன, அது வந்து சா, அதுதான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு நீலம் பரகிருஷ்ணம், ஒரு நீல கருப்பு ஒண்ணு இருக்கான். அது பாஷிகாரர் சொல்றார், தத் ஏகாந்த சமாஹித திருஷ்டேகே திருஷ்யத்தே. சூரியனை உத்து பார்த்துட்டே இருந்தோம்னா கண் அதுல ஃபோக்கஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த சன்னுல வந்து ஒரு கருப்பு கலர் தெரியும். இன்ஃபேக்ட்
ரொம்ப மிஸ்ட், ஃபாக் இருக்கும் பொழுது சூரியன்ல டைரக்ட்டா பார்க்கறது ஈஸியா இருக்கும்போது அத நம்ம பார்க்கலாம். வெள்ளைக்கு தவிர ஒரு கருப்பு விஷயம் அதுல தெரியும். அதுதான் வந்து சாம அப்படின்னு. சூரியன்ல இருக்கிற அந்த கருப்பு. அப்ப அது நேர இப்ப மத்த இடத்தெல்லாம் 2, 2 பொருள்கள காமிச்சு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல அதிலேயே இருக்கிற ஒரு குணத்த சொல்லி, அந்த கிருஷ்ணம் நீலம் பரஹ் கிருஷ்ணம் அதுவே சாம. அதனால அது சூரியன் மேல உட்கார்ந்திருக்கு. ரிக்கு மேல சாமம் உட்கார்ந்திருக்கா மாரி அந்த கருப்பு நீலம் வந்து சூரியன் மேல உட்கார்ந்திருக்குன்னு தியானம் பண்ணுன்னு இது ஒரு தியானம். இது எல்லாமே நான் சொன்னா மாரி ரிக் சாம தியானம் சொல்றது. ஆனா, அடுத்த 2 ரிக்ல அடுத்த 2 மந்திரங்கள்ல பரபிரம்மத்த கொண்டு வருது. அத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.